ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் வரும் லாபம் என்ன, பிரச்சனை என்ன, இது பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தையல் தொழில் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், பிரச்சனை பார்க்கலாமா, லாபம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரச்சனையவே பார்த்துக்கலாம். ஏன்னா பிரச்சனையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் லாபம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். தையல் தொழிலில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு பிரச்சனையே வந்து ப்ளவுஸ் நல்லா தைக்கிறது தான் ஒரு பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டா போதும், நம்ம வந்து இந்த தொழிலில் கண்டிப்பாக நிலச்சி வந்து இருக்க முடியும். அப்போ நம்ம நல்லா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அனுபவம் நிறையவே வந்து வேணும். ஏன்னா இப்போ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஓகே, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், நான் போன வருஷம் தான் கற்றுக்கிட்டேன், நான் கற்றுக்கிட்டு 4 மாதம் தான் ஆகுது அப்படின்னு அந்த மாதிரி சில பேரும் இருப்பாங்க. நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டாலும் சரி, ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அந்த இயரை பொறுத்தும் நமக்கு அமையும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப குயிக்காக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் டெய்லரிங் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் தாராளமாக வெளியில் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்க முடியும். ஆனால் அந்த ஒரு மாதம் நீங்கள் கற்றுக்கிற அந்த தொழிலையும் உருப்படியாக கற்றுக்கணும், தெளிவாக கற்றுக்கணும், அந்த நுணுக்கங்களோட வந்து கற்றுக்கணும். அங்கே தான் மேட்ரே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் அப்படின்றத அதை சிறப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை முழுசாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முழுசாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நீச்சல் அடித்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வர முடியும். ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் டபக்கடின்னு உள்ளே குதிச்சிட்டிங்கன்னு வைங்க, நம்ம நீச்சல் அடித்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் வந்து தையல் தொழிலை அந்த நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்குங்க. இதுக்கு இயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக வந்து சொல்லலாமே தவிர, நமக்கு மற்றபடி ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு, ஒரு ப்ளவுஸ், சுடிதார், மேக்ஸி எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக இப்படி தான் தைக்கணும் அப்படின்றத தைச்சா போதும். டைமிங் அப்படின்றது முக்கியம். ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்கள்ட்ட போய் டைமிங்கை பற்றி பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து புதுசாக தைச்சாலும் நீட்டாக தைக்கிறாங்களா, நல்லா தைக்கிறாங்களா அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பிரச்சனையே வந்து ப்ளவுஸை கரெக்டாக தைச்சி கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே. அதை தைச்சி கொடுத்துட்டா தான் கஸ்டமர் வந்துடுவாங்க. நம்ம நினச்சபடி நம்ம நிறையா வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் ப்ளவுஸை நீங்கள் முழுசாக நல்லா தெளிவாக நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா அந்த தொழிலை வந்து நல்லா இறங்கி பண்ணலாம். நீங்கள் வந்து அதை கரெக்டாக கற்றுக்கவே முடியல அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அரைகுறையாக வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா உங்களை வந்து இன்னும் நல்ல ஒரு ஃபேமஸ் டெய்லராக நீங்கள் வந்து உங்களை வந்து மாற்றிக்க முடியும். அதனால் டெய்லரிங்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலை நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ளவுஸை வாங்கித்தீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கிறதுக்கே கஸ்டமர் ப்ளவுஸை வாங்கிக்கிட்டு கற்றுக்குவாங்க. அது ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்து வீடு தானே, என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க, வேண்டாங்க வேண்டாங்க, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது தப்புன்னு சொல்வேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை தைச்சி நம்ம போட்டு பார்க்கணும். எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம போட்டு பார்க்கணும். நமக்கு அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஃபீல் பண்ணால் தான் நம்ம கஸ்டமருக்கு அது கரெக்டாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதனால் ஸ்டிச்சிங் அப்படின்றத தெளிவாக நல்ல நுணுக்கங்களோட வந்து கற்றுக்குங்க. அதை நீங்கள் டச் விட்டு பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வராது. நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது சொல்கிற விஷயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபினிஷிங் வரல, நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன், நான் 4-5 பக்கம் டெய்லரிங் கிளாஸ் வந்து போனேன், ஆனால் இன்னுமே நான் டெய்லரிங் கிளாஸ் போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சின்ன விஷயம் என்னுடைய அனுபவத்தில் நடந்ததை சொல்கிறேன். என் கூட டெய்லரிங் கிளாஸ் வந்தவங்க இன்னும் டெய்லரிங் கிளாஸ் என்கிட்டயே வந்து மறுபடியும் கற்றுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது என்ன ரீசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அசால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இதுதானே, பண்ணால் போது, செஞ்சால் போது அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு தான். அதை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை நான் கற்றுக்கிட்டே ஆகணும், ஒத்த காலில் நிற்போம். அந்த மாதிரி வந்து பண்ணும்போது தான் எந்த ஒரு தொழில் பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு பிடிவாதம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பிடிவாதம் இருந்தால் மட்டும்தான், விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஏன்னா என் கூட வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க என்கிட்டயே மறுபடியும் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுட்டு இன்னுமே வெளியில் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க பயப்படுறாங்க. என்னன்னு சொல்கிறது, அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு சிறப்பாக இருக்குது, உங்ககிட்டயே நான் மறுபடியும் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து கற்றுக்கிறேன் அப்படிம்பாங்க. வெளியில் தைக்கிறதுக்கு இன்னும் பயமாகவே இருக்குது. அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் தைச்சிக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு தைப்பாங்க, மாமியாருக்கு தைப்பாங்க, ஆனால் வெளியில் தைச்சி கொடுக்க பயப்படுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்கூடாக பார்த்தது அப்படின்றது ஒரு சின்ன அசால்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த அசால்ட்டு இருக்கும்போது நம்ம அதை தொழிலாக சிறப்பாக பண்ண முடியாது. ஓகே, நான் ஏதோ சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் போகும். அதை தொழிலாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறங்கி பண்ணுங்கள், நுணுக்கமாக பண்ணுங்கள், தெளிவாக பண்ணுங்கள்.
டைமுக்கு கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் அப்படின்றது நம்ம நல்லா பண்ணி கொடுக்க முடியும். பொதுவாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே வந்து நம்ம அழுக்கு பண்ணாமல் கஸ்டமர் நம்மக்கிட்ட எப்படி நீட்டாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கும்போதும் அவ்வளோ நீட்டாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அதனால் ப்ளவுஸ் அப்படின்றது முழுசாக ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுல தான் இருக்கனால அதை நல்லா தைச்சு கொடுங்க. அந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்தால் தான் அடுத்த பிரச்சனை நமக்கு வந்து வராமல் இருக்கும். ஓகே, இப்போ ப்ளவுஸ் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க. அடுத்த பிரச்சனை வேறு என்ன இதில் வரும் அப்படின்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து மாறும். அந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் சைட் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்குவாங்க. கொஞ்சம் கிராமப்புறங்களில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வந்து வாங்குவாங்க. ப்ளவுஸ் நிறையா வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக சம்பாதிக்க முடியாது. அந்த ஒரு மைனஸ் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மைனஸ் அதிகமாகவே வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸில் சொல்லியும் கேட்டிருக்கேன். எங்கள் சைடில் ஒரு ₹200 தான் வாங்குவாங்க, ₹180 தான் லைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வேறு வழி இல்லை. உங்கள் ஏரியாவில் அவ்வளோ தான் வாங்குறாங்கன்னா நீங்களும் அவ்வளோ தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக வாங்கினா நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க. அதை விட 10, 50 கம்மியாக கூட வாங்கலாம், ஆனால் அதிகம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏரியாவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த பேமெண்ட் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். அடுத்தது இன்னொரு பிரச்சனை, மூணாவதாக ஒரு பிரச்சனை, இதுதான் இருக்கிறதுலையே பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கலாம். கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி கற்றுக்கிட்டு அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து அந்த ப்ளவுஸை தைச்சு நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நல்லா இருக்கணும் சொல்ல மாட்டாங்க, நல்லாலினும் சொல்ல மாட்டாங்க, பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே வராது. நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே தந்துடுவாங்க, அப்புறம் தருவாங்க, அடுத்த வாரம் தருவாங்க, அதுக்கடுத்த வாரம் தருவாங்க, இப்படியே நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அவங்க பணமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏமாந்துருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து தைச்சு கொடுத்துட்டு பணம் ஏமாத்தினவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு ஓகே பணம் தருவாங்க நீங்கள் பக்கத்தில் தானே தெரிஞ்சவங்க தானே அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். வாங்கிட்டு போயிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளும் கேட்டு சில பேர்ட்டெல்லாம் போனால் போயிட்டு போகுது போ அப்படின்ட்டு விட்டுருவோம். நானும் அந்த மாதிரி நிறையா விட்டுருக்கேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை தான் நான் வந்து சொல்கிறேன். டெய்லரிங் கடையிலேயே வந்து நிறைய ஏமாற்றிடுவாங்க. நம்மகிட்ட தைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாமல் போயிடுவாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. ஒரு பை நிறையா கொண்டாந்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு போவாங்க. ஓகே நான் பேமெண்ட்டு போட்டு விட்றேங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப அவசரமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து போட மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஏரியாவை விட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரியும் வந்து இருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டெய்லரிங் அப்படின்றதுல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைகள் தான். நான் சொல்கிற பிரச்சனைகள் அப்படின்றது பேமெண்ட்டு கூட நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வந்து வாங்க முடியும். அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் தெரியாமல் அந்த தொழிலை பண்ணுறதும் தப்பு தான். அடுத்தது நல்லா தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து தைச்சு கொடுத்தோம் அதுக்கு உண்டான பணத்தை வாங்காமல் இருக்கிறது அது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கும் வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம அதை உட்காந்து தைச்சு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி மக்கள் இல்லாமல் இருந்துட்டால் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு உடனே பணம் கொடுத்துட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பத்தாத துணியை கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த டெய்லர் தைப்பாங்க, இந்த டெய்லர் தைப்பாங்க, நீங்கள் தான் வந்து இதில் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி துணியை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஏமாறாமல் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு தையல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது. இந்த பிரச்சனை தாண்டி ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம அதிகமாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு யார் எப்படி என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு ப்ளவுஸை கொடுத்துறாதீங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டால் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உட்காந்து தைச்சு கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த பணம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது நமக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டப்படுற நேரத்தில் அந்த பணம் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்புறம் தரேன் இப்புறம் தரேன்னு அதை ஒரு வருஷம் ஆக்கி கொடுக்குறவங்களாம் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஏமாறாமல் இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கு வந்து தையல் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையலால் வரக்கூடிய லாபங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். அதெல்லாம் கேட்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஒருவேளை இது வந்து தையல் தொழில் இல்லாதவங்க பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா கூட உங்களுக்குமே ஆசை வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலில் பெருசாக முதலீடு பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இதில் நம்ம பெருசாக முதலீடு பண்ணி நான் வந்து இதில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கிடையவே கிடையாது. முதலீடு அப்படின்றது ஒரு மிஷின். அது நீங்கள் பவர் மிஷினாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து சாதா மிஷின் வந்து வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பெடலில் போட்டாலும் சரி, நீங்கள் பவரில் போட்டாலும் சரி, ஆனால் மிஷின் ஒன்று வேணும், அவ்வளோதான். மிஷின், தேவையான நூல்கண்டு. அதாவது இப்போ கஸ்டமர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ப்ளவுஸ் வந்ததுக்கப்புறம் போய் நூல் வாங்குறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த நூல் கூட அதிகமாக வாங்கி வைக்க முடியாதவங்களும் இருக்காங்க. ஓரளவுக்கு முடிகிறவங்க ஓகே நிறையா நூல் வாங்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக நம்ம எதுவுமே வந்து போட்டுக்கல. கரண்ட் பில்லும் உங்களுக்கு அவ்வளோலாம் வந்து அதிகமாகலாம் ஒன்றும் வராது. அதனால் இதில் பெருசாக முதலீடு இல்லாத ஒரு தொழில் அப்படின்னே நான் வந்து சொல்வேன் தையல் தொழிலை. அதனால் இதில் லாபம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து முதலீடு இல்லாத ஒரு தொழில். அதனால் இது வந்து ஒரு பெரிய, அதுவே நமக்கு ஒரு பெரிய லாபம். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு 300 சொல்லி சொல்கிறேன் ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு. அந்த 300 நீங்கள் அந்த என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபா கரண்ட் பில் கூட ஆகாது. ஒரு 10 ரூபா நூல்கண்டு கூட ஆகாது. ஒரு 5 ரூபா நூல்கண்டு தான் தீர்ந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உடல் உழைப்பு தான். அதில் நம்மளுடைய உடல் உழைப்பு தான் அந்த 300 290 நமக்கு அதில் சம்பாரித்து கொடுக்குது. 10 ரூபா தான் நமக்கு செலவாயிருக்கும். வேறெல்லாம் பெருசாக ஒன்றும் செலவாயிருக்காது. மீறி போனால் ஒரு 20, 25ன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நமக்கு இதில் செலவாக வாய்ப்பே இல்லை. அப்போ இதில் வந்து லாபம் அப்படின்றது நமக்கு அதிகமாக தானே இருக்குது. அப்போ நீங்கள் அது வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டில் நம்மளோட வேலைகளையும் பார்த்துக்குறோம், ப்ளஸ் அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாரிச்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து சம்பாரித்து தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர், நானுமே அதுதான். நான் சம்பாரித்து தான் என்னோடய குழந்தைங்களையும் நான் வந்து படிக்க வச்சிட்ருக்கேன். அதனால் அதுவே ஒரு நமக்கு பெரிய வரம். டெய்லரிங் தெரிஞ்சால் போதும். வீட்டில் நம்ம பெண்களுக்கு இந்த டெய்லரிங் அப்படின்றது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும்லாம் நான் ரொம்ப இதை பெருமையாக வந்து என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டம்னு ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. வீட்டில் இருக்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த ப்ளவுஸ் தைக்க நம்ம உட்காந்துட்டோம்னா அதை கண்டிப்பாக நல்லா தைச்சு கொடுக்கணும், நல்ல நேம் வாங்கணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி இதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கிறோம். இப்போ லீவ் வந்துருச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோ செலவாகும். அந்த மாதிரி லீவ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் ட்ரிப் அந்த மாதிரி போகும்போது செலவாகும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸு, அது ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்குறதுலேருந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். அதே பெரியவங்க அப்படின்னா காலேஜ் போகிறது வர்றது, அதுக்கு பணம் கட்டுறது, ட்ரெஸ் எடுக்கிறது, யூனிஃபார்ம் எடுக்கிறது, ஏகப்பட்டது. இது எல்லாம் நம்ம எதை வச்சு பண்ணிக்கிறோம், கண்டிப்பாக இந்த டெய்லரிங்கை வச்சு நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அப்படின்றது பெருசாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்றது நமக்கு, அதுக்குமே நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஆசைப்படுற பொருள் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அதை நம்ம வீட்டில் இருந்து நம்ம அதை வாங்கி கொடுக்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சோம் அப்படின்ற ஒரு பெருமையும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம், அதை நம்ம சம்பாரித்து வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கனால முடிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். நானுமே அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சம்பாரித்து ஒவ்வொரு இதுக்கும் போய் ஏங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிறத விட, அவங்க ஒரு நேரம் பணம் இதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு போய் நம்ம எடுத்து கொடுப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லையே இவ்வளோ பணம் வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. அப்போ நமக்கு ஒரு ஜாலி இருக்கும். ஓகே, நம்ம சம்பாரித்து நம்ம அவருக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமும் நமக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கும். கேட்கும்போது டக்குன்னு நம்மளும் எடுத்து கொடுப்போம். நம்ம அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி நம்ம அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் வந்து வேணும். நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும் அந்த பணம் அந்த இடத்துக்கும் நம்ம போய் சேரும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற பணம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு போய் சேரும். அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்னும் அதிகமாக வந்து சொல்லலாம். நான் சும்மா இப்போ வந்து லைட்டாக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு போட்டு கட்டுறது அந்த மாதிரிக்கும் வந்து பணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைப்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்குமே வந்து ஓகே நம்ம சம்பாரித்து தான் நான் என் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணி ஆகணும். ஒரு சிலர்னால வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஓகே என்னுடைய தான் நான் தான் வந்து பார்க்க முடியும், நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் அதை ராப்பகலாக உட்காந்து தைச்சு அவங்க பசங்களை ரொம்ப நல்லா வளர்த்துவாங்க. அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸும் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. லாபம் தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே லாபம் தான். இதில் வந்து பிரச்சனைங்கிறது இருக்குது, அதை தாண்டி வரக்கூடியது அப்படின்றது பெருசாக லாபம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருக்குது. அதனால் நமக்கு
என்ன வேணுமோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறது தையல் தொழில் மூலியமாக கண்டிப்பாக வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் எவ்வளவோ வந்து குறையும். ஒரு லேடிஸ் வீட்டில் வந்து சம்பாதிக்கிறோம், தையல் தொழில் வச்சு தான் இல்லை, மற்ற தொழிலுக்கும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கனால நான் தையல் தொழிலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு லேடி வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம் லைட்டாக மேலே ஏறிட்டு தான் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு அம்மா அப்பா சப்போர்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு அம்மா அப்பா சப்போர்ட் வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போதும் சரி, ஓகே நம்ம வீட்டிலையும் வந்து அவர்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் போய் பணத்துக்கு நிற்க முடியல, நம்மன்னு ஏதாவது வச்சுருந்தா நம்மக்கிட்ட நம்ம இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸாவது வாங்கி கொடுக்க நம்மக்கிட்ட பணம் வேணுமே, அந்த மாதிரி வந்து நினைப்போம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தையல் தொழில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் தைச்சே என் குழந்தைங்களுக்கு வந்து பவுன் எடுத்து வச்சேன், கல்யாணம் பண்ணினேன், இதை விட பெரிய அந்த மாதிரியும் வந்து பண்ணுறாங்க. நிறையா வந்து பண்ண முடியும். வீடு கட்டுறதுக்கு நான் பணம் சேர்த்தி வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதனால் தையல் தொழில் அப்படின்றது லாபங்கள் நிறைந்த தொழில் தான். கண்டிப்பாக தாராளமாக வந்து பண்ணலாம். ஆனால் பண்ணுற தொழிலை கரெக்டாக பண்ணுங்கள். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமரை உங்களுடைய மனசில் வச்சுக்கணும். ஓகே, இவங்களுக்கு நல்லா நம்ம தைச்சு கொடுக்கணும் அப்படின்றது, ஃபினிஷிங் அப்படின்றது நீட்டாக இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு என்ன தெரியுமோ அந்த உண்மையை மட்டும் வந்து பேசுங்க. நல்லா தைக்க தெரியும்னா நான் நல்லா தைப்பேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை கொஞ்சம் சுமாராக தான் தைக்க தெரியும்னா, ஓகே நான் தைப்பேன், இப்போ தான் தைச்சு பழகினேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப நல்லா தைச்சு கொடுப்பேன், சின்ன சின்ன ஆல்ட்ரு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை சொல்லியும் தைச்சு கொடுக்கலாம். ஏன்னா உண்மையை பேசுகிறதுனால எந்த இடத்துலையும் நம்ம கீழே போக மாட்டோம், கண்டிப்பாக மேலே தான் ஏறிட்டுருப்போம். அதனால் உண்மையை சொல்லுங்கள். இதில் லாபம் அப்படின்றது நிறைய வந்து சொல்லிட்டு போகலாம். நிறைய ப்ளவுஸ் வரும்போது சில பேருக்கு தைக்க டைம் இருக்காது. அந்த தைக்க டைம் இல்லை அப்படின்னா ராப்பகலாக உட்காந்து நம்ம அதை தைக்கணும் அந்த மாதிரி பட்டன் கட்டுறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தைச்சு அவங்களே பட்டன் கட்டி எல்லா வேலையும் அவங்களே வந்து பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் எவ்வளோ வேலைகள் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வேலைகளை தாண்டி தான் ஒவ்வொரு பிஸ்னஸையும் வந்து பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் இப்போ வீட்டில் கொஞ்சமாக எனக்கு என்ன 2 ப்ளவுஸ் தான் வருது சில பேர் சொல்கிறது, எனக்கு அதிகமாக ப்ளவுஸ் கிடையாது, நான் ஏதோ வாரத்தில் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைப்பேன். அந்த 3 ப்ளவுஸ் தைக்கிற காசையும் சேர்த்து வச்சு பாருங்கள், செலவு பண்ணாமல். அது ஒரு மாதம் ஆனோடனே உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து தெரியும். அதை வச்சு நீங்கள் ஏதாவது குழந்தைங்களுக்கு வந்து பண்ணலாம். சில பேர் இந்த குழந்தைங்களுக்கு பவுன் எடுத்து வைக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளவுஸ் தைச்சு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு 20 பவுனுக்கு மேலே நான் எடுத்துட்டேங்க்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் எடுக்க முடியும். அதை எடுத்த உடனே நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அதை பெரிய ஒரு இதுக்கு நம்ம பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வந்து தேவைக்கேற்ப செலவுகளை வந்து பண்ணிக்கலாம். மீதி எது தேவையோ நமக்கு அந்த மாதிரி அவரவர் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர்னால வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போக முடியாது, வேலை பண்ண முடியாது, நான் தான் சம்பாரிச்சாகணுன்ற சூழ்நிலை என் குடும்பத்துக்கு, அப்போ நான் தான் அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதனால் என்னால் வெளியில் போய் பண்ண முடியாது, அதனால் நான் வீட்டில் இருந்து தையல் தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பயங்கரமாக வந்து சம்பாதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வெறித்தனம் இருக்கும். அந்த வெறித்தனத்தில் அதை உட்காந்து பண்ணுவாங்க. சில பேர் டைம் பாஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் சம்பாரிச்சே ஆகணும்னு நினச்சி தையல் வந்து பண்ணாலும் இல்லை வெறித்தனமாக பண்ணாலும் கண்டிப்பாக தையல் தொழிலில் லாபங்கள் அப்படின்றது அதிகமாகவே வந்து இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு தொழிலில் நம்ம வர்றோம் அப்படின்னோம்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து ஒன்று கற்றுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு அது உண்மையாக கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்களும் ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பாக ஆக முடியும். டெய்லரிங் அப்படின்றது நம்மளோட மட்டும் போக போகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம இன்னும் சில பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்படியே போயிட்டே தான் வந்து இருக்கும். ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து தேவை. அதை நமக்கு தெரிஞ்ச ட்ரெஸ்ஸை நம்ம தைச்சு கொடுக்குறோம், நம்மளும் தைச்சு போட்டுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி முடித்தோம் அப்படின்றது இந்த வீடியோவில் கையோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபினிஷிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஜாயின் பண்ணுறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.